ஹலோ நண்பர்களே! இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு ஆல்டர் ஈகோ கேரக்டர எப்படி கிரியேட் பண்றது? நம்ம அந்த ஆல்டர் ஈகோ கேரக்டர ஏன் கிரியேட் பண்ணோம்னா, இப்போ சில விஷயங்கள் உங்களால பண்ண முடியாது. அத வந்துட்டு அந்த ஆல்டர் ஈகோ கேரக்டர்னால பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்க ஒரு பொண்ணுக்கோ, ஒரு பையனுக்கோ ப்ரப்போஸ் பண்ணணும்னு நெனைக்கிறீங்க. சரிங்களா? ஆனா, உங்களோட கேரக்டர்னால அவங்க கிட்ட பேசக்கூட முடியாது. அந்த பொண்ணுகிட்டயோ, பையன்கிட்டயோ ஃப்ளர்ட் பண்ணக்கூட முடியாது. ஆனா, நீங்க கிரியேட் பண்ண போற இப்போ புதுசா கிரியேட் பண்ண போற கேரக்டர்னால அந்த பொண்ணுகிட்ட ஃப்ளர்ட் பண்ண முடியும். அந்த பையன்கிட்ட நீங்க போய் டைரக்ட்டா பேச முடியும். உங்களுக்கு ஸ்டேஜ் ஃபியர் இருந்தா, அந்த கேரக்டர்ல அப்படியே அந்த சாப்டர் க்ளோஸ் பண்ணிடுங்க. உங்களுக்கு ஸ்டேஜ் ஃபியரே இல்லாத மாரி பண்ணுங்க. ஸோ இந்த ஆல்டர் ஈகோ கேரக்டர் எப்படின்னா, இப்போ லியோ படம் பார்த்துருப்பீங்களா? அந்த லியோ படத்துல ஃபர்ஸ்ட் எப்படி இருப்பான்? ஃபர்ஸ்ட் பார்ட்ல பார்த்திபனா அவன் எதுவுமே தெரியாத மாரி இருப்பான். அவனுக்கு கன்ல ஷூட் பண்ண கூட தெரியல. ஆனா, அதுவே லியோ கேரக்டர பாருங்க. ரொம்ப வயலண்ட்டா இருப்பான். எல்லாத்துலயுமே அவன் முன்னாடி இருப்பான். அந்த லியோ கேரக்டர் வந்துட்டு ரொம்ப வயலண்ட்டா இருக்கும். எல்லாத்துக்குமே முன்னாடி போய் தைரியமா இருக்கும். ஆனா பார்த்திபன் கேரக்டர் அப்படி கிடையாது. அது ரொம்ப அப்பாவியான கேரக்டர் மாரி இருக்கும். எதுக்குமே முன்னாடி போமாட்டான். ரொம்ப பயப்படுவான். இந்த மாரி தான் காட்டியிருப்பாங்க. இதே மாரி தான் நம்மகிட்டயும் நம்மகிட்ட இல்ல, நம்ம ஒரு கேரக்டர் கிரியேட் பண்ண போறோம். அதான் நானும் இப்போ சொல்லப் போறேன். இப்போ உங்களால ஒரு ஆல்டர் ஈகோ கேரக்டர கிரியேட் பண்ண முடிஞ்சுச்சுன்னா, நம்மளால பண்ண முடியாத விஷயத்த பண்ண முடியும். இப்போ நம்மளால படிக்க முடியல. நம்மளோட ஒரிஜினல் கேரக்டர், நம்மளோட மெயின் கேரக்டர் வந்துட்டு, "இன்னைக்கு படிக்க வேணாம், நாளைக்கு படிக்கலாம்" அப்படின்னு சொல்லும். அதுவே உங்களோட ஆல்டர் ஈகோ கேரக்டர் எப்படி சொல்லும்னா, "இன்னைக்கு படி, இன்னைக்கெல்லாம் நல்லா தான் இருக்கு" அப்படின்னு சொன்னா, நான் 100% சொல்றேன், உங்களால படிக்க முடியும். உங்களோட சோம்பேறித்தனத்த ஒரு கேரக்டர் கிட்டயும், உங்களோட எனர்ஜி தனத்த இன்னொரு கேரக்டர் கிட்டயும், உங்களோட பயத்த இன்னொரு கேரக்டர் கிட்டயும் குடுங்க. ஸோ, இப்போ உங்களோட ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒரு சண்டை நடக்கிற இடத்துல இருக்கீங்க. அப்போ வந்துட்டு எந்த கேரக்டர் இருக்கும்னா, ஒரு இன்டெலிஜென்ட் கேரக்டர், அப்புறம் வந்துட்டு ஒரு கோவமா இருக்கிற கேரக்டர். இந்த மாரி சண்டை போடுறதுக்கு அடிக்கிறதுக்கு வந்தா, நீங்களும் அடிக்கிற மாரி ஒரு கேரக்டர மெயின்டெயின் பண்ணுங்க, அந்த டைம்ல. அப்புறம் படிக்கிற டைம் வந்தா, நீங்க வந்துட்டு கான்சன்ட்ரேஷனா, எனர்ஜியா இருக்கீங்க பார்த்தீங்களா? அந்த கேரக்டர் யூஸ் பண்ணுங்க. அப்புறம் வந்துட்டு யாராச்சும் செத்து போயிட்டாங்கன்னா, உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ யாராச்சு, ஆனா உங்களுக்கு கண்ல தண்ணியே வரல. நீங்க ரொம்ப வருத்தப்படுற மாரியே நடிக்க மாட்டேங்கிறீங்க. ரொம்ப ஹேப்பியா இருக்கீங்க. ஸோ அந்த மாரி டைம்ல உங்களோட சேட் கேரக்டர வெளிய கொண்டு வாங்க. அந்த கேரக்டர் எப்படி இருக்கணும்னா, பார்க்குறதுக்கே ரொம்ப அப்பாவியா, ரொம்ப எமோஷனலா தெரியணும். நீங்க என்ன கேட்கலாம், "இந்த மாரி நடக்குமா ப்ரோ? கேரக்டர்ஸ மாத்துறது, இந்த ஆல்டர் ஈகோ கேரக்டரு" அப்படின்ட்டு. ஆல்டர் ஈகோ கேரக்டர் வந்துட்டு கண்டிப்பா நடக்கும் நம்ம மனசு வச்சா. அண்ட் இந்த மாரி இப்போ எல்லாருக்குமே ஒரு டவுட் வந்திருக்கும். இந்த மாரி நம்ம எவ்வளோ கேரக்டர்ஸ் கிரியேட் பண்ணலாம் நம்மளுக்கு அப்படின்ட்டு. நீங்க பாருங்க, உங்களோட பிரெயினுக்கு எவ்வளோ கெப்பாசிட்டி இருக்கோ, அவ்வளோ கேரக்டர்ஸ் நம்மளால கிரியேட் பண்ண முடியும். இப்போ எப்படி கிரியேட் பண்ணணும் அந்த கேரக்டர்ஸ் ஃபர்ஸ்ட்டு. நீங்க வந்துட்டு ஒரு 1 ஹவர் வந்துட்டு உங்களோட ரிசர்ச் பண்ணுங்களேன். உங்கள பத்தி நீங்களே ரிசர்ச் பண்ணுங்க. மோஸ்ட்லி அந்த 1 ஹவர் எப்போ இருக்கணும்னா, நைட் ஒரு 11 டூ 12 இந்த கேப்ல, அப்புறம் காலையில ஒரு 6 டூ 7 இந்த கேப்ல நீங்க வந்துட்டு கண்ண மூடிட்டு ஒரு மெடிடேஷன் பண்ணுவோம்ல, அந்த பொசிஷன்ல உட்காருங்க. ஸோ இந்த டைம்ல மோஸ்ட்லி நீங்க என்னென்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் வந்துட்டு ஒரு 11 டூ 12 டைம்ல வரும். நீங்க எந்த மாரி இருப்பீங்க, இருக்க போறீங்க அப்படின்ட்டு. 6 டூ 7 வந்துட்டு நீங்க எவ்வளோ பீஸா இருக்கீங்க, உங்களால எவ்வளோ கண்ட்ரோல் பண்ண முடியும் உங்களோட எமோஷன்ஸ, இந்த ஸ்டேட் வந்துட்டு 6 டூ 7ல இருக்கும். ஸோ இதெல்லாம் கால்குலேட் பண்ணி உங்களால ஒரு கேரக்டர் கிரியேட் பண்ண முடியும். இப்போ நைட் நீங்க இருக்கிறப்போ, உங்களால என்னென்ன ஃபீல் பண்ண முடியும்? கோவம் வந்துச்சா? வருத்தப்பட்டீங்களா? ரொம்ப எமோஷனலா இருந்தீங்களா? இல்லன்னா ஏதாச்சும் எனர்ஜியா இருந்தீங்களா? இந்த மாரி இருக்கிறப்போ, இந்த ஒரு கேரக்டர் இருக்குல்ல, இந்த கேரக்டர 4ஆ டிவைட் பண்ணுங்க. 4 எமோஷன்ஸ் இருக்குன்னா, 4 எமோஷன்ஸா டிவைட் பண்ணுங்க. ஸோ, ஒரு எமோஷன்ஸ் எதுக்கு லிங்க்கா இருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட கேரக்டரே எடுத்துக்கோங்க. அந்த கேரக்டர் வந்து எப்படி இருக்கும்னா, ஆ என்னோட மெயின் கேரக்டர் வந்துட்டு ரொம்ப ஒரு மாரி எல்லார்கிட்டயும் நார்மலா பேசுற மாரி இருக்கும். ஆனா, என்னோட ஆல்டர் ஈகோ கேரக்டர் வந்துட்டு எல்லார்கிட்டயும் ஒரு மாரி டிஃப்ரெண்ட்டா பிஹேவ் பண்ணும். எப்பயாச்சும் ஏதாச்சும் என்னோட கண்ட்ரோல் விட்டு போச்சுன்னா, ரொம்ப சைலண்ட் ஆயிடும். அண்ட் சில சமயம் வந்துட்டு அந்த கேரக்டர் எப்படி பண்ணும்னா, இந்த மாரி ஏதாச்சும் ஒரு விஷயம் புடிக்கலன்னா, மூஞ்சிக்கு நேரா சொல்லணும். இந்த மாரி அது என்ன வேணா கேரக்டர் எந்த மாரி சிச்சுவேஷன் வேணா நடக்கட்டும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்துட்டு அந்த கேரக்டர் வந்துட்டு எக்ஸாம் ஹால்ல இருக்கு. எக்ஸாம் ஹால்ல இருக்கிறப்போ அந்த டீச்சர் வந்துட்டு ஏதோ திட்டுறாங்க. இந்த மாரி எக்ஸாம் தெரிலன்னு குடுத்துட்டு போலாம்ல அப்படின்ட்டு. எல்லா டீச்சர் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க, இவன் திட்டுறத வாங்கிட்டு தான் இருப்பான், எதுவும் பண்ண மாட்டான் அப்படின்ட்டு இருக்கும். ஆனா, என்னோட அந்த ஆல்டர் ஈகோ கேரக்டர் என்ன பண்ணும்னா, அந்த எக்ஸாம் ஹால்ல அந்த பேப்பர் அப்படியே அந்த மேமுக்கு குடுத்துட்டு, "நீங்க பண்றதெல்லாம் சரியில்ல" அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு கிளம்பிட்டே இருக்கும். ஸோ இந்த மாரி உங்களோட ஆல்டர் ஈகோ கேரக்டர் என்னென்ன பண்ணணும், என்னென்ன பண்ண முடியாது, என்னென்ன பண்ணக்கூடாது, இந்த மாரி ஒரு விஷயத்த ஒரு டைரியில எழுதி வச்சுக்கோங்க.
இப்போது என்னோடய ஒரிஜினல் கேரக்டர்கிட்ட என்னென்ன பண்ண முடியாது தெரியுமா? டேரெக்டாக ஒரு பொண்ணை போய் அப்ரோச் பண்ண முடியாது. டேரெக்டாக வந்துட்டு யார்கிட்டயும் பேச முடியாது. ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்க முடியாது. ஆனால் என்னோடய ஒரிஜினல் கேரக்டர்கிட்ட ஒரு பாசிட்டிவ் விஷயம் என்னென்னா, நான் என்ன நினைக்கிறேனோ அதெல்லாம் என்னால் பண்ண முடியும். அது எப்படி என்ன நினைக்குதோ எல்லாம் பண்ண முடியும். ஆனால் உன்னால் பண்ண முடியாது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இப்போ வந்துட்டு நான் ஒரு விஷயம் வந்துட்டு நான் நினைக்கிறேன். ஆனால் அந்த விஷயம் நானாக பண்ணணுன்ட்டு இல்லைல்ல. அது எப்படி வேணாலும் வரலாம். இதை நிறைய பேர் மேனிஃபெஸ்டேஷன் கூட சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்கு என்னோடய ஒரிஜினல் கேரக்டர் யூஸ் ஆகும். அண்ட் என்னோடய ஆல்டர் ஈகோ கேரக்டர் வந்துட்டு பப்ளிக் ஃபிகர் மாதிரி. அந்த கேரக்டர் வந்துட்டு மற்றவங்க கிட்ட நம்ம எப்படி பிஹேவ் பண்ணணும், எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அண்ட் உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம் ஒன்று சொல்லட்டா? என்னை பார்த்து ஒருத்தன் நீ 3 முகமுடி கேரக்டர்டா அப்படின்னு சொல்லியிருக்கேன் டேரெக்டாக. அது யாரோ எல்லாம் என் ஃப்ரெண்டு தான். அண்ட் எனக்கு தெரிஞ்சு அவன் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டான் நான் இந்த வீடியோவில் அவனை சொல்ல போகிறேன்ட்டு. அண்ட் அவன் வந்துட்டு நான் கேட்டேன், இந்த கேரக்டருக்கு ஸ்பெசிஃபிக்காக ஏதாச்சும் இருக்கா அப்படின்ட்டு. ஐ மீன் ஸ்பெசிஃபிக்காக கெஸ்டர்ஸ் இந்த கேரக்டர் வர்றப்போ இந்த மாதிரி விஷயங்கள் அவன் பண்ணுவான் அப்படின்ட்டு. அவன் சொன்னான், இல்லைடா நான் அவ்வளோ நோட்டீஸ் பண்ணல, பட் ஐ கேன் see தட் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கான். அந்த ஒரு கேரக்டர் ஒரு மாதிரி இருக்குது. நான் அதனால் உன்னை நான் அஸ்யூமே பண்ண முடியல, நான் உன்னை கண்டே பிடிக்க முடியல நீ எந்த மாதிரி ஆளுன்ட்டு அப்படின்னு சொல்லியிருக்கான். அண்ட் இப்போது உங்களோட ஆல்டர் ஈகோ கேரக்டர் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம், ஐ மீன் நீங்கள் வந்துட்டு அந்த ஆல்டர் ஈகோ கேரக்டர் என்னென்ன பண்ண முடியும் அப்படின்ட்டு டைரியில் எழுதி வச்சதுக்கப்புறம் அந்த கேரக்டருக்கு ஒரு பேர் கொடுங்க. அந்த பேர் கொடுத்ததுக்கப்புறம் அந்த கேரக்டர் என்னென்ன பண்ணணும், என்னென்ன பண்ணணும்னு ஆயிடுச்சுல. இப்போ வந்துட்டு அந்த கேரக்டர் என்னென்ன மாதிரி பேர் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது இன்செப்ஷன் மூவி பார்த்துருப்பீங்கள்ல. அந்த இன்செப்ஷன் மூவியில் பார்த்துருக்குறவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி ஒரு கேரக்டருக்கு அவன் கனவுல வர்றவங்களுக்கு, இல்லைன்னா அந்த கனவுலேருந்து வெளியே வர்றவங்களுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக்காக அந்த வாட்சோ ஒரு பென்னோ இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக ஏதாச்சும் ஒரு விஷயம் இருக்கும். அந்த மாதிரி அந்த ஆல்டர் ஈகோ கேரக்டருக்கு ஒரு விஷயம் வச்சுக்கோங்க. நான் என்னோடய ஆல்டர் ஈகோ கேரக்டருக்கு என்ன வச்சுருப்பேன்னா, கையில் ஒரு விஷயம் மாட்டிப்பேன். இல்லைன்னா இன்னொரு கேரக்டருக்கு எப்படி இருக்கும்னா, கையில் ஒரு பென் இருக்கும். அந்த பென் வந்துட்டு டிக்டாக் பென் மாதிரி இருக்கும். அதை நோண்டினே இருப்பேன் எப்போவுமே. ஸோ இந்த டைமில் என்னோட இன்னொரு கேரக்டர் கூட ஆக்டிவேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒரு கேரக்டருக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் திங்ஸ் அவங்க பக்கத்தில் வச்சுக்கோங்க. அந்த கேரக்டர் உங்களுக்கு எப்போ வேணுமோ அந்த டைமில் வர மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இதனால் மற்றவங்க உங்களுக்கு கெஸ்ஸே பண்ண மாட்டாங்க நீங்கள் எந்த மாதிரி ஆளுன்ட்டு. ஸோ இப்போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இது எப்படிப்பட்ட கேரக்டர்ன்ட்டு. ஐ மீன் எப்படி ஒரு கேரக்டரை க்ரியேட் பண்ணுறதுன்ட்டு. ஸோ எல்லாவுக்குள்ளேயும் ஒரு டிஃப்ரெண்ட் கேரக்டர் இருக்கும். அந்த டிஃப்ரெண்ட் அன்னியனை உங்களால் வெளியே கொண்டு வர முடிஞ்சுன்னா ஒருத்தர்கிட்ட ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணலாம். அண்ட் உங்களோட ஒரிஜினல் உங்களோட பேரண்ட்ஸ்கிட்டயோ இல்லைன்னா யார்கிட்டையுமே காட்டாதீங்க. உங்களோட மிரரை பார்த்து உன்னோட ஒரிஜினல் கேரக்டர் என்ன அப்படின்ட்டு நீங்களே டிசைட் பண்ணுங்கள். அண்ட் இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னென்னா, உங்களோட கேரக்டர் இதனால் மாறியே போயிடும். ஐ மீன் நீங்கள் இப்போ உங்களோட ஒரிஜினல் கேரக்டரை வந்துட்டு நீங்கள் ரொம்ப பயந்தகோலியாக இருப்பீங்க. ஆனால் நீங்கள் இந்த மாதிரி கேரக்டர் சேஞ்ச் பண்ணுறதுனால நீங்கள் வந்துட்டு ரொம்ப அந்த ஒரிஜினல் கேரக்டரே மாறிடுவீங்க. அந்த ஒரிஜினல் கேரக்டர்லேயும் நீங்கள் ரொம்ப தைரியமான ஆளாக மாறிடுவீங்க. அண்ட் இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னென்னா, அந்த ஒரிஜினல் கேரக்டரோ அந்த ஆல்டர்னேட்டிவ் கேரக்டரோ இந்த மாதிரி ஒரு கேரக்டரை க்ரியேட் பண்ணுறப்போ நம்ம எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்கும். மற்றவன் என்ன நினைப்பான், இவன் என்ன நினைப்பான் அப்படின்ட்டு. அந்த மாதிரி இருக்கிறப்போ உங்களால் இந்த கேரக்டர் யூஸ் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஸ்டேஜ் ஃபியர் இருக்குது உங்களுக்கு. மற்றவங்க எல்லாம் என்ன பார்த்து நினைப்பாங்க, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு உங்களோட ஒரிஜினல் கேரக்டர் நினைக்கும். அண்ட் உங்களோட ஆல்டர்னேட்டிவ் கேரக்டர் எப்படி நினைக்கும்னா, எவன் என்ன நினச்சா என்ன, என் மயிராச்சு அப்படின்ட்டு அந்த ஸ்டேஜ் மேலே ஏறி ஒரு கலக்குவாங்க. அவங்க டான்ஸ் கூட பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒரு ஆல்டர்னேட்டிவ் கேரக்டரை நீங்கள் க்ரியேட் பண்ணுங்கள். எவன் என்ன நினச்சா என்ன அப்படின்ற ஒரு கேரக்டர், எல்லாருமே என்ன தான் பார்க்குறாங்க, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்ற இன்னொரு கேரக்டர், அப்புறம் வந்துட்டு எல்லாருக்கிட்டையுமே நம்ம ஜாலியாக இருக்கணும் அப்படின்ற இன்னொரு கேரக்டர். இந்த மாதிரி பல விதமான கேரக்டர்ஸ் இருக்குது, பல விதமான ஃபேஸஸ் இருக்குது. ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அந்த நிறைய விஷயங்களை நீங்கள் எல்லாம் ரிசர்ச் பண்ணி உங்கள் மேலே ரிசர்ச் பண்ணி ஒரு டைரியில் எழுதி அந்த கேரக்டருக்கு ஒரு பேர் கொடுத்து, அந்த கேரக்டருக்கு இன்னொரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு திங்கு கொடுத்து, அந்த திங்கு எடுக்கிறப்போ அந்த திங்கை போடுறப்போ இந்த மாதிரி நம்ம அந்த கேரக்டருக்குள்ளே போகிற மாதிரி இந்த மாதிரி செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம எப்போவுமே ஒருத்தர் ஒரு மாதிரி இருக்கும். அண்ட் இதனால் உங்களை பார்த்து நிறைய பேர் கேட்பாங்க. அப்படி கேட்கலன்னா உங்களோட கேரக்டர் இன்னும் டெவலப் ஆகலன்ட்டு அர்த்தம். நீங்கள் வந்துட்டு இது கரெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்ட்டு அர்த்தம் உங்களோட ஆல்டர் ஈகோ கேரக்டர். அப்படி யாராச்சும் என்னடா இப்படி மாறி போயிட்ட, உனக்கு 2-3 முகமுடி இருக்குது, இல்லைன்னா 4-5 இருக்குது, இந்த மாதிரி உங்ககிட்ட நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியுது இப்படின்னு சொன்னால் தான் உங்களோட ஆல்டர் ஈகோ கேரக்டர் ஒர்க் ஆகுது. அண்ட் இன்னொரே ஒரு கேரக்டர் மட்டும் ஒரு டேஞ்சரஸ் கேரக்டர் வச்சுக்கோங்க. எப்போவுமே மற்றவங்க அந்த கேரக்டர் பார்த்து பயப்படுற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ வந்துட்டு ஒருத்தன் வந்துட்டு எனக்கு ஒன்று பிடிக்கல அப்படின்ட்டு உங்கள் மூஞ்சி முன்னாடி சொன்னால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு எனக்கு ஒன்று பிடிக்கலடா போட முடியல அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு கேரக்டர் டெவலப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அது எப்போயாச்சும் ஒரு நாள் யூஸ் ஆகும்.
இந்த கேரக்டர் எப்படி இருக்குன்னா, வந்தா வரதில்லன்னா போகுது, எவன் எனக்கு வேணும், எனக்கு யாருமே வேணாம் அப்படின்ற ஒரு கேரக்டர் இது. எதுவா இருந்தாலும் அவங்க மூஞ்சி முன்னாடியே சொல்கிற மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி ஒரு கேரக்டரை டெவலப் பண்ணி வச்சுக்கோங்க. எப்பயாச்சும் ஒரு நாள் கண்டிப்பாக யூஸ் ஆகும். அண்ட் இந்த கேரக்டர் வந்துட்டு சும்மா சும்மா வெளியே எடுக்காதீங்க. இது ரொம்ப டேஞ்சரஸான கேரக்டர். ஏன்னா இது வந்துட்டு ஒரு ரிலேஷன்ஷிப்பை பிரேக் பண்ணுற அளவுக்கு இருக்கலாம். மற்றவங்க கிட்ட நம்மளை பிரிக்கிறதா இருக்கலாம். என்ன வேணுமோ அதெல்லாம் இது பண்ணும். எனவே இப்போ சொன்னதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை கரெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணி உங்ககிட்ட இருக்கிற இந்த டிஃபெக்ட்ஸ் இதெல்லாம் வந்துட்டு கரெக்ட் பண்ணி அந்த டைரியில் எழுதி ஏதோ பண்ணுங்கள். நானும் உங்களுக்கு சொல்ல வேண்டிய சொல்லிட்டேன். அண்ட் எப்போவும் நான் கேட்க மாட்டேன் அவ்வளோவா. பட் இந்த மாதிரி வேல்யூபிள் கண்டென்ட்ஸ் எல்லாம் போடுறதுக்கு எனக்கு ஒரு சப்போர்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா இதனால் வந்துட்டு நான் இன்னும் ஃபர்தராக வீடியோஸ் இந்த மாதிரி ரிசர்ச் பண்ணி அப்லோட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும் எனக்கும். இவ்வளோ நாள் கொஞ்சம் பிஸியாக இருந்தேன். அதனால தான் வீடியோஸ் அப்லோட் பண்ண முடியல. ஆனால் இனிமேல் ஒரு 20 டேஸ்க்கு அப்புறம் டெய்லி கண்டினியூஸாக வீடியோஸ் வரும். அது வரைக்கும் ஸ்டே டியூன்ட். எனிவே நண்பர்களே, இந்த மாதிரி வீடியோஸில் நம்ம டெய்லி கொஞ்சமாக பேசி நிறைய தெரிஞ்சுப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு ஃபர்தராக எந்த மாதிரி வீடியோஸ் வேணுன்றதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.